ஹானஸ்ட்டாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை, ஏன்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, விஜய் வந்தால் எல்லாமே நல்லா பண்ணுவார். இல்லை, விஜயால் யாருக்கு பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது, அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. த்ரிஷா அவர்களுக்கு இன்னொரு 6 மாசத்துல டிவிகேல ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போகுது. இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நிறைய தவறான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துருக்காங்க. 2500 கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா குறைஞ்சது நீங்கள் அதே 1000 ரூபாயில் தொடரலாம். தாய்மாமன் சீருன்னு சொல்லியிருக்காரு, 1 பவுன் நகை கொடுக்கறதுலாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. டவுன் பஸ்ஸில் மட்டும் பெண்களுக்கு இலவச பயணம் சொல்லியிருந்தாங்களா, இப்போ இவர் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார், அது சாத்தியமா? இது ஒரு ட்ரோலாவே போகுது சார், கொள்ளையடிக்க மாட்டீங்க அப்படின்னா. அதுதான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. இவ்வளோ பேர் வந்தாங்க, சினிமா துறையிலேருந்து வந்தாங்க, விஜயோட பெற்றோர்கள் வந்தாங்க. ஆனால் ஏன் விஜயோட குடும்பம், அதாவது சங்கீதா அவங்களோட குழந்தைங்க ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார். இல்லை, அவங்க ஏற்கனவே பிரிந்து தானே இருக்காங்க. குழந்தைகள் அவரோட தொடர்பில் இல்லை, சகோதரி சங்கீதா அவர்களும் அவரோட தொடர்பு இல்லை. ஸோ அது ஏற்கனவே விவாகரத்து வழக்கு இருக்கிறதுனால அவங்க வரல. இவங்களும் கூப்பிடல, அவங்களும் வரல. ஸோ அது அவரோட தனிப்பட்ட இதுதான். ஸோ அதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஒருவேளை வந்திருந்தாலும் ஏன் வந்தாங்க நம்மளால கேள்வி கேட்க முடியாது, வரலனாலும் ஏன் வரலன்னு கேட்க முடியாது. ஸோ அது அவரோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான். அது இப்போ சினிமா துறையிலே அவர் இருந்தார், சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வரல, ஏன் வரலன்னு நம்மளால கேள்வி கேட்க முடியாதுங்களா? இப்போ எனக்கு கூட தான் கூப்பிட்டாங்க, நான் போல, ஏன் போலன்னு ஏன் வரலன்னு அவங்களும் கேட்க முடியாது, ஏன் போலன்னு நானும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம இதோட தொடர்புபடுத்த முடியும். நம்ம இப்போவும் சொல்கிறோம், திரு விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. தமிழகத்தின் முதல்வராக அவர் நாங்கள் வரவேற்போம், நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், மக்களுக்கான சேவைகளை செய்யட்டும். ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லை, இங்கே தமிழ்நாடே ஒன்றுமே இல்லாத நான் தான் புதுசாக உருவாக்கணும்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நல்ல தமிழ்நாடு முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. இதை நீங்கள் மேலும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ திமுக கடந்த ஆட்சியில் செய்ததை விட நீங்கள் இன்னும் பெருசாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களோட அந்த மதிப்பும் குறைஞ்சிரும். ஆனால் சார், விஜய் அவர்கள் கூட நீங்கள் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா? அந்த ஒரு இடத்துல இருந்து நிஜமாவே விஜய் அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக கூட அவங்களோட பசங்களையோ அவங்களோட குடும்பத்தையோ அழைத்திருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை, இது அவருக்கு டைமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இந்த டென்ஷன்லேயே ஓடிட்டு இருந்தாங்க 5 நாட்களும். பார்த்தீங்கன்னா அந்த 5 நாட்கள் மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு நெருடலான ஒரு நேரம் இருக்கும்போது, அதுதான் சொல்கிறேனே, அவங்க இப்போ நல்ல தொடர்பில் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அவங்க சுத்தமாக இவரோட தொடர்புலே இல்லை. குழந்தைகள் இவரோட பேசுகிறதே இல்லைன்னும் போது அது நம்ம திருப்பி நம்ம அதுக்குள்ளே போக வரும்ல. அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை விமர்சனம் பண்ணுறதே நம்ம தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட்டாலும் இன்னொரு சைடு குடும்பம்னு ஒன்று, அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்க கூட முன் சீட், அதாவது முன் வரிசையில் தான் உட்காந்துருந்தாங்க, அவங்கள பார்த்து பேசுறதுக்கு கூட விஜய்க்கு நேரம் இல்லையான்றது தான் ஒரு கேள்வியா? இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது. அது புரோட்டோகால் இருக்குது. புரோட்டோகாலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக அது நினச்சிருக்கலாம். அவங்க எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பாரு, அதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து. அப்பா அம்மா மரியாதை கொடுப்பாரு, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார், அவங்க வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கினா அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அந்த புரோட்டோக்கால் அந்த மாதிரி இருக்குது. கவர்னர் வந்திருக்காரு, அந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரண சூழலில் இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சில நேரத்தில் தோணும், ஒரு சில நேரத்தில் தோணாது. இதெல்லாம் நம்ம கருத்தியலை தாங்க அவர் நம்ம கேள்வி கேட்கணும். திரு விஜய் அவர்கள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தமிழ் தாழ் வாழ்த்து ஏன் பாடல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போல்டாக ரொம்ப டிசிஷனாக இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம், இதெல்லாம் வேலிடான கருத்துக்கள். நம்ம அதை தான் அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுக்கும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையை கண்டி தனிப்பட்ட முறையில் திரு விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக பண்ண முடியுமானா பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் அதை நோக்கி நகரணும். ஏன்னா இவருக்கு வயதும் கம்மி. நீங்கள் கிட்டத்தட்ட மக்கள் உங்களை முதல்வராக அங்கீகரிச்சிருக்காங்க. வந்திருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இளையவர்கள். உங்களை பின்தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தோன்னா ரொம்ப இளம் வயது இருக்கிறவங்க. நிறைய பேர் புதியதாக சட்டமன்றத்தில் வந்திருக்காங்க. திரு விஜய் அவர்களும் புதியனாங்களா ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் வந்திருக்கும். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மக்கள் பணி செய்யணும். சார், கடைசியாக விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை தாண்டி த்ரிஷா அவர்களுக்கு இன்னொரு 6 மாதத்தில் டிவிகேல ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போகுது. அது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு? இப்போ யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க. என்ன வேணாலும் சொல்லாங்க, அவர் நாளைக்கு டிப்டி சிஎம் ஆவார்னு கூட சொல்கிறாங்க, மதுரை கிழக்கில் போட்டிடுவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூகங்கள். அந்த யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது.
திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், ஒரு கட்சிக்கு தலைவர் இருந்தார். இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை இப்போ நானே கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நிறைய வந்து பேசியிருக்கோம். அப்போ பேசுனதும் இப்போ பேசுனதும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து அந்த இலக்கை வந்து அடைஞ்சிட்டார். அந்த இலக்கை அடையவே மாட்டார்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த இலக்கை வந்து அடைஞ்சிட்டாருன்னா அப்போ நம்ம வந்து அந்த இலக்கில் அவர் என்னென்ன தவறுகள் பண்ணுறாரு, தமிழகத்தின் அரசியலில் அவர் என்னென்னலாம் தவறு பண்ணுறாரு, அதை நிச்சயமாக நம்ம வந்து கேள்விக்கணும். அவரோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நாளைக்கே வந்து சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்கன்னா யாருமே தடுக்க முடியாது. நம்ம யாராவது தடுக்க முடியுமா? யாரும் தடுக்க முடியாது. அந்த கட்சியிலே பதவி கொடுக்குறாங்க, நம்ம யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம யாருமே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது. இவருக்கு ஏன் நீங்கள் கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் கொடுக்கல நம்ம கேட்க முடியாது. அவர் கொடுத்த இப்போ அவர் சொன்ன வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலையா? அப்போ நம்ம கேட்கலாம், சார் நீங்கள் சொன்னீங்களே சார், ஏன் சார் செய்யலை அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலை வந்து முன்னெடுக்கும். அதுதான் நம்ம வந்து பண்ணணும். சேலஞ்சஸ் இருக்கானா நிச்சயமாக அவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை வந்து அவர் வந்து ஒன்று ஒன்றா வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். இப்போ சொல்லியிருக்காரு, நேற்று 3 திட்டங்கள் சொல்லியிருக்காரு. நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கொரோனா டைம்லேருந்து அந்த அரசாங்கம் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ திரு விஜய் அவர்கள் இப்போ சொல்கிறாருல, ஒன்றுமே இல்லைன்னு. உண்மையாக ஒன்றுமே இல்லாமல் எப்போ இருந்தோம்னா 2021 தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. கஜானாவில் ஒன்றுமே இல்லை. அது பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்தது பொருளாதாரம். அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து சீர்தூக்கி மேலே வந்து ஒரு முதன்மை மாநிலமாக திரு மு க ஸ்டாலின் எடுத்துகிட்டு வந்தது போல் இவர் நல்லாவே வச்சுட்டு போயிருக்காங்க. கல்வியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இருக்குது. கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில், மருத்துவத்தில் எல்லாத்துலேயுமே கட்டமைப்பு நல்லா இருக்கும்போது இவர் வந்து ஈஸியாக இவர் கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். பட் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நிறைய வந்து தவறான வாக்குறுதிகளை வந்து அள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்றைக்கி அவர் வந்து நடைமுறைப்படுத்தினா ரொம்ப கஷ்டம். திரு மு க ஸ்டாலின் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 2500 மகளிர் உரிமை தொகை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா 2021 ஸ்டாலின் அவர்கள் வரும்போது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அப்போ எதிர்கட்சி இருந்தாலும் சாத்தியமே இல்லை, நடக்காத இவர் சொன்னார்னா நடைமுறைப்படுத்தினார். அதே போல் இன்னைக்கு 2500 கொடுத்தது சாத்தியம் இல்லைன்னு இப்போ நானும் சொல்கிறேன். திரு முதல்வர் சொன்னதை நானும் என்டாஸ் பண்ணுறேன். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர் சொன்னால் நானும் என்டாஸ் பண்ணுறேன். 2500 கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா குறைஞ்சது நீங்கள் அதே 1000 ரூபாயில் வந்து தொடரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாய்மாமன் சீருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பவுன் நகை கொடுக்கறதுலாம் இன்றைக்கி சாத்தியம் இல்லை. அப்படி நீங்கள் ஒரு வேளை சாத்தியப்படுத்தணும்னா அப்போ உங்களோட திட்டம் என்ன? இப்போ ஏற்கனவே 4.39 லட்சம் கோடி வந்து பட்ஜெட். ஆனால் திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். அப்போ இன்ட்டு 2 times 3 times வந்து உங்களுக்கு செலவாகுது. அதெல்லாம் அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு உள்ளபடியே நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது. அதேமாதிரி நான் என்ன எதிர்பார்த்தோன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இல்லை, இவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் மட்டும் பெண்களுக்கு வந்து இலவச பயணம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ இவர் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார். அது சாத்தியமா இல்லை அது பண்ண முடியுமா அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணோம். ஒருவேளை சாத்தியம் இல்லைன்னா பின்வாங்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆண்களுக்கும் நான் சொல்லிட்டேங்க, தப்பாக சொல்லிட்டேங்க, பரவாயில்ல நான் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னா நம்ம எதுவும் பெருசாலாம் விமர்சனம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆரோக்கியமான கட்டமைப்புக்கு நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கட்டமைப்பு முக்கியத்துவம் கொடுங்க. மெட்ரோ வந்து வேலைகள் வந்து இப்போ பாதியில் நிற்காம நீங்கள் அதை வந்து சரி பண்ணுங்க, அதனால் டிராஃபிக் வந்து பாதிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோமநாத் கோவில் வந்து கட்டி திறந்துருக்காங்க. அது வந்து நம்ம வரவேற்கிறோம், அது பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் வந்து எய்ம்ஸ் இன்னும் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. எய்ம்ஸ் 12 வருஷம் ஆச்சு, இன்னும் நம்ம கொடுக்கல. அதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். இதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து களமாடும். இதில் நமக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஸோ விஜய் அவர்களுக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் தமிழக சட்டமன்றத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இன்னொரு விஷயம், பின்வாங்கிறத தாண்டி அவர் வந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு இல்லையா, சினிமாவில் அடுத்தபடியாக நடித்து அதில் வர பணத்தில் சின்ன சின்ன வேலைகள் அவரால் செய்ய முடிஞ்சது, செய்ய வாய்ப்பு இருக்கான்றது கேள்விமா. இப்போ நீங்கள் கேட்டீங்க அவர் வந்து சினிமாவில் இருந்துகிட்டே அந்த வர பணத்தை வந்து இதில் பண்ண முடியுமான்னு. அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் தான் கடைசி படம். நம்மளே வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம், இன்னொரு படம் வந்து பண்ணுறதா வந்து இன்னொரு இதுவும் அறிவிப்பும் சொல்லியிருந்தார். ஒருவேளை அவர் வந்து ஜெயிக்காமல் போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்தாரு, நான் அடுத்த படம் பண்ணித்தரேன்.
அந்த தயாரிப்பாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் நாராயணா வந்து கவர்னரை பார்க்க கூட இவர் கூட்டு போனது ஒரு சர்ச்சையாகவே ஆச்சு. அதனால் சினிமா வாழ்க்கைக்கு அவர் வந்து முழுக்கு போட்டுட்டார். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்கிறாங்க, அவங்க தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க புரிதலே இல்லாமல். இப்போ என்ன பட்ஜெட்டில் பணம் இல்லைன்னா அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னா எங்கள் அண்ணங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து பொது வாழ்க்கையில் பண்ணி நாட் ஓன்லி விஜய், இதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துன்னு வந்து போட முடியாது. உங்களோட கல்லா பெட்டி கடை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு கடை நடத்தலை, இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. வியாபாரமே ஆகலைனா கூட உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்துன்னு வந்து போடுவீங்க, கடன் வாங்கி எடுத்துன்னு வந்து போடுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது பண்ண முடியாது. திரு விஜய் அவர்களோட சொந்த கடை கிடையாது இது. இது வந்து தமிழக அரசாங்கம் பண்ணுறது. அதில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. மக்கள் செலுத்துகின்ற வரி பணங்கள் அதுதான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து போகுது. அதை தான் வந்து திருப்பி வந்து நமக்கு நலத்திட்டங்களாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சொல்கிறார்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 10 லட்சம் கோடி எப்படி கடன் வந்ததுன்னா மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம திட்டங்கள் அனுபவிக்கிற பார்த்தீங்கன்னா சாலைகள் ஆரம்பித்து, கல்வியில் இருந்து ஆரம்பித்து, உங்களுக்கு உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே திருப்பி மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்கம் மேன்மையாக இருந்திருக்கு, அவங்களுக்கு வாங்கும் திறன் இருந்திருக்கு. இங்கே வந்து அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கடனே வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடன் வாங்குறது, கடன் இருக்கிறது உங்களுக்கு மைனஸ்லாம் கிடையாது. நீங்கள் 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் அவங்க வச்சுருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து 35 லட்சம் கோடியிலேருந்து 40 லட்சம் கோடி வரைக்கும் இங்கே வந்து திட்டங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது. அந்த திட்டங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தலாம். இன்னும் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வந்து எடுக்கலாம், இல்லை உள்நாட்டிலே நீங்கள் வந்து உற்பத்தி அதிகப்படுத்தலாம். இதுதான் நீங்கள் வந்து செய்யணும். கண்டி பணம் இல்லை, அதுக்காக எங்கள் அண்ணன் சொந்த காசு எடுத்துன்னு வந்து போடுவாங்கன்னா இப்போ அவரே எவ்வளோ காமிச்சிருக்காரு? 600 கோடி தான் காமிச்சிருக்காரு. 600 கோடின்றது ஒரு டிபார்ட்மெண்ட் கூட சம்பளம் போட முடியாது. அவர் சொத்து ட்ரோலாவே போகுது சார். அதுதான் கொள்ளையடிக்க மாட்டீங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே அப்படி சொன்னாலும் சட்டப்படி விஜய் அவர்கள் என் சொத்தை எடுத்து வந்து நான் இதில் போகிறேன்னு சொன்னால் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது. யார் அப்போ விட்டு சொத்தும் கிடையாது. அரசாங்கன்றது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு இடம், அவ்வளோதான். இதுக்குன்னு நிறைய வந்து உங்களுக்கு நெறிமுறைகள் இருந்திருக்கு. நீங்கள் அரசாங்க பணத்தை எடுத்தா எவ்வளோ தவறோ அதே மாதிரி உங்கள் பணத்தை எடுத்து அந்த அரசாங்கத்தில் போட முடியாது. இந்த புரிதலே இல்லாமல் எங்கள் அண்ணன் எடுத்து வந்து இதில் போடுவார் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்றது, அடிப்படை புரிதல். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் படிக்கணும், அந்த இளைஞர்கள் வந்து படிக்கணும், அரசியலில் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் தான். அரசாங்கம் நல்லாவே பண்ணலாம். அவர் வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் ஹானஸ்ட்டாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை, ஏன்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, விஜய் வந்தால் எல்லாமே நல்லா பண்ணுவார், விஜய் கொடுத்த வாக்குறுதியில் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களோட வாக்குறுதிகளை வந்து நீங்கள் வந்து புறம் தள்ளக்கூடாது. ஸோ அதை வந்து நிறைவேற்றினார்னா அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. கற்றுக்க வேண்டி தான். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் நிறைய கற்றுங்கன்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து கற்றுங்க. ஆனால் இங்கே ஆபத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தாவேக்கா பரவாயில்ல, சேஃப் ஆகிட்டாங்க. மற்ற பிற கட்சிகளுக்கு நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிச்சு. திமுக வந்து எதிர்கட்சி வரிசையில் போயிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 11 தோல்விகளை சந்தித்ததுனால அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா ஆண்ட கட்சி திமுக விட அதிகமாக ஆண்ட கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஸோ அதனால் இன்றைக்கி சிவி சண்முகமும் திரு எஸ்பி வேலுமணி தலைமையில் அவங்க வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அதிமுகவோட நிலைமை என்னன்னு நமக்கு வந்து தெரியல. விஜயால் யாருக்கு பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது, அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. சார், கடைசியா தாவேகாவுடைய கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், கல்வின்றது இங்கே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் கல்வி, அந்த கல்வி மூலயமா தான் நமக்கு எல்லாமே இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அடிப்படையில் நமக்கு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போது கல்வி மீது தான் பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நடத்துகிறாங்க. ஏன் அதை நடத்துகிறாங்கன்னா இந்த கல்வியால் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம தமிழக இளைஞர்கள் வந்து நீங்கள் போங்க பெரிய நிறுவனங்கள், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆரம்பித்து நீங்கள் கூகுளில் ஆரம்பித்து எங்கே போனாலும் இதோட சிஇஓ யார் இருப்பாங்கன்னா தமிழராக தான் இருப்பாங்க. அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போயினா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் படித்தவர்கள்லாம் இருக்காங்க. சுந்தர் பிச்சை, கூகுள் சுந்தர் பிச்சை மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மேலே வந்து ஒரு கால் பணிச்சிருக்கு. எப்படி இவனுங்க உலகம் முழுக்க இவ்வளோ தூரம் வந்து போனாங்க? இந்த கட்டமைப்பு எங்கே நடந்துன்னா அது அண்ணாதுரை போட்ட விதை, காமராஜர் போட்ட விதை, அப்படியே அது வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து அதை வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் இதில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணல.
மற்ற திட்டங்களில் வேணால் அவங்க எடுத்து வந்து திட்டத்தை இவங்க நிறுத்திருக்கலாம், இவங்க எடுத்து வந்து ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தொடர்ச்சியாக எம்ஜிஆரில் ஆரம்பித்து, கலைஞரில் ஆரம்பித்து, அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பித்து, எடப்பாடியில் ஆரம்பித்து, ஐயா ஸ்டாலின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்விக்கான மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து ஐயா ஸ்டாலின் தலைமையில் வந்து நடந்தது. அதில் வந்து அதோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா முதலீடுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து குவிச்சாங்க. இந்த 2 யங்ஸ்டர், 2 பேரும் யங்ஸ்டர், யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் டிஆர்பி ராஜா, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு புரட்சியே இங்கே நடந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டி இவங்களுக்குள்ள போட்டி இருந்தது. அன்பில் மகேஷுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் போட்டி இருந்தது, டிஆர்பி ராஜாவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் வந்து போட்டி இருந்தது. இந்த மாதிரி போட்டிட்டு இந்த மாநிலத்தை வளர்த்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவங்க கண்ணை வந்து உறுத்துது. ஸ்போர்ட்ஸில் இங்கே வந்து நம்ம நல்லா வந்திருக்கோம், கல்வியில் நல்லா வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உறுத்ததுனால இப்போ வெங்கட்ராமன் கொடுத்தது வந்து அவரை இன்னும் ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போகணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை விட இவர் வெங்கட்ராமன் நல்லா பண்ணார்னா நல்லது. பட் ஆனால் அப்படி பண்ணுவாரா, ஏன் அவர் கொடுத்தாங்க அப்படின்னும் போது இப்போ இது எல்லாம் கோர்வையாக வந்து பேசுகிறாங்க, ஊடகங்களில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தமிழ் தாழ்வாரத்தை வந்து புறந்தள்ளதும், வெங்கட்ராமனுக்கு வந்து பதவி கொடுத்ததும், நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே கல்வியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்காவது இதை வந்து கொடுத்துருக்கலாம். பட் இன்னும் அவர் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்க முன்னாடி நம்ம வந்து நிச்சயமாக அதை விமர்சனம் பண்ண விரும்பல. நிச்சயமாக கல்வித்துறையை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி தனியாக நான் அதை வந்து பார்த்துட்ருக்கேன். வருங்காலங்களில் ஒருவேளை நம்ம அடுத்த பேட்டியில் கூட அவரை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இப்போதைக்கு அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லலாம். நடப்பு அரசியலை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.